அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சக்கவாழை சாகுபடியை தான் பார்க்க போறோம். அதுல நம்ம எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில நம்ம நண்பர் சாகுபடி செஞ்சுட்டு இருக்காரு. அது என்ன மாதிரியானு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே சக்கவாழை சாகுபடி செஞ்சு முதல் முறையா அறுவடையை முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அதே இதுல திரும்பவும் எந்த ஒரு செலவும் இல்லாம திரும்ப ரெண்டாவது முறையாகவும் அதே வாழையை திரும்ப ரெடி பண்ணி அவர் இதுக்கு என்னென்ன முறையில பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே உங்களுடைய இந்த சக்கவாழை நம்ம வீடியோவா போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. கண்டிப்பா. ஆமா, இப்போ நீங்க நம்ம அப்பவுமே பாத்தீங்கன்னா அறுவடைக்கு இருந்துச்சு. இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சு. நீங்க இப்போ ரெண்டாவது முறையும் இந்த வாழையை ஒதுக்கி விட்டுருக்கீங்க. இது நல்லாவே வந்திருக்குது. இது எந்த மாதிரி வந்திருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். தலைவர், இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈல்டு முடிஞ்ச உடனே ரெண்டாவது மூணாவது விடக்கூடாது. ரெண்டாவது ஈல்டு ரெண்டாவது நடிம்பாங்க. ரெண்டாவது நடி ஒதுக்கி விட்டுருக்கோம். இதுக்கு ஒதுக்கி விட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆகி போச்சு. 3 மாசத்துல இவ்வளவு உயரத்துல வந்திருக்குது. இப்போ இந்த வாழை உங்களுக்கு 3 மாசம் வாழை தான். ஆமா, 3 மாசம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. சரி. ஆமா, 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது முதல் நடி பாத்தீங்கன்னா 8வது மாசத்துல குலை போட்டது. இது 1 மாசத்துக்கு முன்னாடி 7வது மாசத்துல எனக்கு குலை போடுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆமா, கண்டிப்பா போட்டுரும். அதாவது பாத்தீங்கன்னா 8வது மாசத்துல அது ஃபர்ஸ்ட் நடி குலை போட்டது பாத்தீங்கன்னா ஒரு 8 சீப்பு டு ஒரு 11 சீப்பு வரைக்கும் போட்டது. ஆனா இது பாத்தீங்கன்னா 11ல இருந்து 13 சீப்பு வரைக்கும் போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது எப்படி சொல்றீங்க? பொதுவாகவே சொல்லுவாங்க ரெண்டாவது முறை ஒதுக்கி விடுற வாழை சீப்பு கம்மியா காய்க்கும், அதே மாதிரி காயோட திரட்சியும் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அதை விட அதிகமா சொல்றீங்களா? எந்த இது நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க? மற்ற வாழைகள் தான் இப்போ தொழுவை இருக்கு, செவ்வாழை இருக்கு, இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா சக்கையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது நடி விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடியை விட ரெண்டாவது நடியில ஈல்டு அதிகமா இருக்கும். ஈல்டு அதிகமா இருக்கும். நம்மளுக்கு செலவு அதிகமா இருக்காது. இதுல நம்ம கண்ணு போடுறது செலவு மிச்சம், கண்ணு வாங்குறது மிச்சம். அதுக்கடுத்து உர செலவு கூட எனக்கு இதுல முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நடியிலே ஆமா தொழு உரம் போடுவோம். எனக்கு முதல் நடியிலே உங்கள்ட்ட ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். முதல் நடி எனக்கு அந்த அளவுக்கு உர மேலாண்மை எல்லாம் அதிகமா கிடையாது. இப்ப ரெண்டாவது நடிக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி அந்த தாய் வாழையில இருந்து இருக்கிற சத்தை டைரக்டா இதே எடுத்துக்கணும். இந்த இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு. இப்ப இந்த வாழை நீங்க இவ்வளவு ஹைட்டோட கட் பண்ணி விட்டுருக்கீங்களா? இது எதனால இவ்வளவு ஹைட்ல கட் பண்றீங்க? எல்லாரும் கீழே அடியில தான் இந்த இடத்துல தான் தூர்பகுதியில கட் பண்ணுவாங்க. நீங்க மேல கட் பண்ணிருக்கீங்களா? எதனால இந்த மாதிரி கட் பண்ணிருக்கீங்க? நான் அதாவது இந்த ரெண்டாவது நடி எடுக்க விடல அப்படின்னா இதோட கட் பண்ணி தூரம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி ஏரியா காலி பண்ணிடுவாங்க, அப்புறப்படுத்திடுவாங்க. ஆமா, எனக்கு ரெண்டாவது நடி விடுறதுனால எனக்கு இந்த தாயோட இது வரைக்கும் அதுக்கு மேலே விட்டுருக்கலாம். சரி, வாழை விட்டுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால நம்ம இதோட விட்டுருக்கிறோம். சரி. ஆமா, இதோட சத்தெல்லாம் இதுக்கு போறதுக்காண்டி தான் நம்ம இவ்வளவு தூரம் விட்டுருக்கீங்க. ஆமா, இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா தேவையான உரம் இதே கொடுத்துக்கிறோம். கண்டிப்பா கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி பாதி கொடுத்துருச்சு. ஆமா, இன்னும் பேலன்ஸ் இருக்கும்போது இதே பாத்தீங்கன்னா எல்லாம் காஞ்சு சருகாயி போகும். சரி, சருகாயிரும். அதுல இருக்கிற நம்ம இது கொலை போடுற ஸ்டேஜ் வரைக்கும் இது இருக்கும், சருகாயிரும். மொத்தம் டோட்டலா சருகாயிரும். இதுல உள்ள 100% உரமும் இதுக்கு வந்துடும். நம்ம உரம் போடலைனாலும் பாத்தீங்கன்னா இதோட ஹெல்த் நல்லா இருக்கும். ஆமா, இதுக்கு உரம் போட்டோம்னா இன்னும் டபுள் ஆயிப்போம். இப்ப நீங்க இந்த கண்ணு இப்ப இது 3 மாச கண்ணு தான். இது அப்படித்தானே? ஆமா, இது 3 மாசம் தான். 3 மாசம் தான் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இது இப்போ இந்த வளர்ச்சி பார்க்கும்போது எத்தனை மாச கண்ணா இருக்கணும்? இது இருக்குது இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மாச வளர்ச்சி மாதிரி இருக்கும். 5 மாச வளர்ச்சி. நீங்க இந்த கொலை தடிக்கும் போது அதை விட்டுட்டீங்க. அதை விட்டுறதுனால நம்மளுக்கு அந்த 2 மாசம் இதுல எடுத்துக்கிடுச்சு. இதே இப்ப நீங்க புதுசா போடா இருந்தா 3 மாச கண்ணு தான். புதுசா போடுறோம்னா சின்ன மாதம் அந்த உங்களுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இப்ப நம்ம இதுல தாயோட வளர்க்குறோம். அதாவது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த குட்டிகளும் சரி மாடுகளும் சரி அதோட தாய்ப்பால் குடிச்சு வளர்றது வேற, தனியா வாங்கி வளர்க்கறது வேற. அதோட வளர்ச்சி டிஃபரெண்ட் இருக்கும். அதே இது இப்ப தாயோட இருக்கிற மாதிரி இதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையா இருக்கு நம்மளுடைய விவசாயத்துல. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த வாழை சாகுபடியில இதை நம்ம பாக்குற நேயர்களுக்கு சில பேர் இதை நம்பிக்கையை எடுத்துக்கிடுவாங்க, சில பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இதை நீங்க டெக்னிக்கலா இவ்வளவு தூரம் பண்றீங்களா? இப்ப நீங்க இது எந்த முறையில கத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன இது சம்பந்தமா எதுவும் படிச்சிருக்கீங்களா இல்ல என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் ஆல்ரெடி டிப்ளமா அக்ரி முடிச்சிருக்கேன். நான் அக்ரி முடிச்சேன். ஆமா, ஆல்ரெடி சிவில் ஃபீல்டு தான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிவில் முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் அக்ரியில இறங்குறதுனால நான் டிப்ளமா அக்ரியும் நம்ம கிளிகுளத்துல முடிச்சிருக்கிறேன் நான். சரி. ஆமா, இப்போ ரீசெண்டா தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் முடிச்சேன். அதனால நான் அங்க
கத்துக்கிட்ட மேட்ரு ஆல்ரெடி எனக்கு அதுல உள்ள டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் எடுத்து நம்ம இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம் அவ்வளவுதான். பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஆமா எஸ். அது உங்களுடைய அந்த அணுகுமுறை வந்து நல்லாவே உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, சரி. இதுல இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல அதிகமெல்லாம் உரம்லாம் போடவே இல்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் 10 26 மட்டும் ஒரே ஒரு மூடை மட்டும் தான் இதுல வந்து போட்டுக்கிறோம். இது வரைக்கும் போட்டுருக்கோம். ஆனா எதுவுமே எடுக்க போடல, நம்ம வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணல. அதான் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க இந்த வாழையை வந்து இதோட ப்ராஃபிட்டை நீங்க வெளியே எடுத்துருங்க. ஆமா. இது போக இப்ப இந்த வாழைக்குன்னு உங்களுடைய செலவு எவ்வளவு வந்திருக்கு இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 களை வெட்டி இருக்கிறோம் அவ்வளவுதான். தட்சால் மற்றபடி இதுல எக்ஸ்ட்ரா எதுவும் செலவழிக்கல. அது ஒரு மூடை காம்ப்ளெக்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம். ஆமா, மற்றபடி எதுவும் கிடையாது. அதுவும் தனியா பாத்தீங்கன்னா இதுக்குன்னு நம்ம களை வெட்டினது கிடையாது. நம்ம ஆல்ரெடி பூ பறக்கும் பாத்தீங்களா, அதே லேபர் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா 2 hours 3 hours அவங்க எக்ஸஸ் இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம். இதோட காஸ்ட்ல இதுல சேராது, மேக்ஸிமம் சேராது. ஒரு 5000 ரூபாய் வந்திருக்குங்க. ஆமா, அவ்வளவுதான் வந்திருக்கு, அதுக்கு மேல வந்திருக்காது. இது வந்து 500 ரூபாய் இருக்குதுல. ஆமா, 500 ரூபாய் இருக்கு. பரவாயில்ல. ஆமா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டா இருக்கு. இதோட இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 months எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு கொலை போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். கண்டிப்பா வந்துடும். சரி சரி. ஆமா, அதை நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான். மெயின் ஆல்ரெடி வாட்டர் மேனேஜ்மெண்ட் எனி டைம் இதுல இருக்கணும். அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் முந்தின வீடியோல சொல்லியிருக்கிறேன். சரி, எனி டைம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச அந்த அட்மாஸ்பியரும் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஆமா, இருந்துச்சுன்னு நினைச்சுங்க, சக்கைக்குனாலும் சரி செவ்வாழைக்குனாலும் சரி சூப்பரா இருக்கும். ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஆமா. இப்ப நான் அடுத்து இப்ப நீங்க சக்க வாழை வந்து இந்த மெத்தட்ல நீங்க பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி எல்லா வாழையுமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாமா, இல்ல குறிப்பிட்ட வாழைகளுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து செட் ஆகுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாழைக்கும் செட் ஆகும். ஆனா மெயின் சக்கைக்கும் செவ்வாழைக்கும் இது சூப்பரா இருக்கும், சூட்டபிளா இருக்கும். ஆமா, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணது வந்து சக்கை தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா, இது இப்போ ஆல்ரெடி இது 2வது அடிங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவ்வாழைக்கும் போயாச்சு. ஆமா, செவ்வாழை வந்து இந்த வருஷம் போட்டுக்கிறோம். அது ஒரு 1000 வாழை போட்டிருக்கீங்க. ஆமா, அதுவும் ரிசல்ட் சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு அந்த கலை மேலாண்மைக்காண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் போட்டுக்கிறோம். ஆமா, இது முடிஞ்ச உடனே போட்டிருக்க ட்ரிப். ஆமா, இது ரெயின் ஹவுஸ். ஆமா, இது ரெயின் ஹவுஸ். செவ்வாழைக்கு தான் ட்ரிப் போட்டுக்கிறோம். ஆமா, சரி. ஆமா, இதுல வந்து நீங்க களை எதுவுமே பத்த விடுறது கிடையாது. அப்படியே நீட்டா வச்சுக்கிட்டு தான். இதனால நமக்கு என்ன பிளஸ் இதுல அப்படி நீட்டா வைக்கும் போது? இது கலை மேலாண்மை மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம பாதி உரத்தை அதுல உள்ள என்பிகே வந்து களையை மேக்சிமம் எடுத்துட்டு போயிடும். அந்த உரத்தை வந்து நம்ம களையை வந்து எடுக்கிற அதனால களை இல்லாம எடுத்துக்கிறோம். ஸ்பீடா இருக்கும், வளர்ச்சி வந்து ஸ்பீடா இருக்கும். இருக்கிறத வந்து அப்படியே டைரக்டா வாழைக்கு போயிடும். இப்ப நம்ம வந்து புதுசா இப்ப வாழை போடும்போது கண் எடுத்துட்டு வரோம். கண் எடுத்துட்டு வந்து அந்த கண்ணை வந்து டைரக்டா நம்ம குழி தோண்டி அப்படியே உள்ள வச்சிடலாமா, இல்ல குழி தோண்டி எவ்வளவு நாள் கழிச்சு வைக்கணும், இல்ல குழி தோண்டி அந்த கண்ணுல வந்து என்னென்னதெல்லாம் அதை இது பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க? இதுலதான் வந்து நம்ம ஆளுங்க ஃபார்மர் பண்ற மெயின் தப்பு என்னன்னா, கண்ணு எடுத்து வருவாங்க. கண்ணு எடுத்து வந்தோன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு கண்ணை பறிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வாழை எடுக்கிறவன் இங்க இன்னொரு சைட்ல இருந்து எடுக்கிறான்னா அவன் டைரக்டா வந்து அந்த டைம் கொடுக்க மாட்டான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். டைரக்டா வந்து வேலையை போட்டு விட்டு அவன் வேலையை முடிக்கிறது தான் பிளான் பண்ண ஒழிய நீங்க வந்து விதை நேர்த்தி பண்ணுங்க, கிழங்கு நேர்த்தி பண்ணுங்கன்னு அவன் வந்து டைம் கொடுக்க மாட்டான். நம்ம அதுக்கு முன்னாடி அவன் ஆக்சுவலா வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பேரல ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ் விரிடி, இது வந்து நம்ம கெமிக்கல் போகணும் அப்படின்னா குளோரிபைபாஸ் இருக்கு. குளோரிபைபாஸ் முக்கி நம்ம அதை வந்து கிழங்கு நேர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவனை வந்து நடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஒவ்வொரு கிழங்கையும் நம்ம வந்து உள்ள அதுல முக்கி எடுத்து, ஆமா முக்கி எடுத்து, அதுதான் ப்ரொசீஜர். அதை பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் வந்து எந்த நோயும் வராது. அப்படி முக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ சம் டிசீஸ் வரும். அது வந்து அந்த கிழங்குனாலதான் வருது. ஆமா, மேக்ஸிமம் நோய் தாக்குதல் ஏற்படுறதுனாலே காரணம் வந்து இதுதான், கிழங்கு நேர்த்தி பண்ணாததுதான். கிழங்கு நேர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம வந்து நடவே செய்யணும். ஆமா, அப்படி நட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. மேக்ஸிமம் 100%ல 95% வந்து எந்த நோய் இல்லாம மேல கொண்டு வந்துடலாம். எஸ், ஆமா, தேங்க்யூ.